பள்ளிக்கூடம் காலையில் 7 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவான். அப்படி இருந்துட்டு இப்போ ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து கை காலெல்லாம் பரபரன்னு இருக்க மாட்டேங்குது. ஏதாச்சும் ஒன்று செய்கிறேன்னு சொல்லிட்டு அம்மா உங்களுக்கு வீடியோ எடுக்க நான் ஃபோக்கஸ் கேமரா ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தான். வேண்டான்னு சொல்லிட்டோம்னா உடனே 2 பேரும் சேர்ந்து சண்டை பண்ணிட்டு இருப்பாங்க. சரி அவங்களுக்கு ஒரு வேலை செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சமைக்கிற வேலைக்கு வந்துட்டேன். நைட்டு டின்னருக்கு வந்து தோசை சூடாக ஊற்றி கொடுத்துடலாம், சாப்பிடும் போது சுட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். கரெக்டாக மணி 7 ஆனிச்சோ இல்லையோ மணி 7 ஆயிடுச்சுன்னு ஒரு சவுண்டு. சரி இதுக்கு மேலே உட்காந்துட்டு இருந்தா எல்லாம் பசி தாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வெங்காயம் பூண்டுலாம் உரிக்க ஆரம்பிச்சிட்டேன். உள்ளதான் வேர்த்து ஊத்துதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து உட்காந்தா வெளியே கொஞ்சம் கூட காத்தே அடிக்கலங்க. தோசைக்கு மல்லி சட்னி வேணுமா இல்லை புதினா சட்னி வேணுமான்னு கேட்டதுக்கு எல்லாமே புதினா சட்னி தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி கொஞ்சமா புளி அது கூட வந்து புதினா தலை இதை மட்டுமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். உரல் கல்ல ஆட்டினா நல்லா டேஸ்டா இருக்கும். ஆட்டலான்னு தான் பார்த்தேன். அது வரையும் சரி பசி தாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மிக்சியிலே வந்து சட்னி ஆட்டி வச்சுட்டாங்க. ஒரு 2 தோசை சாதா தோசை சுட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்னமோ பணியாரம் சாப்பிடணும்னு தோணுச்சு. பணியாரம் சாப்பிட முடியல அப்படின்னாலும் அதே மாவுல வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் கடுகு வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி தலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அந்த மாவுல கலந்து தோசை மாதிரி ஊத்திட்டேன். பணியாரம் சுட்டா கூட ரொம்ப நேரம் நின்றுட்டு சுடணும். தோசைனா 2 தோசை சுட்டுட்டு அழகா சாப்பிடலாம். கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போலான்னு இருக்கேன். என்கிட்ட நீங்க என்ன கேள்வி கேட்கணுமோ அந்த கேள்வியை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த கேள்விக்கெல்லாம் நான் ஒரு லாங் வீடியோல பதில் சொல்றேன்.